ஜும்மாவுடைய குத்துபால நிறைய இமாம்களோட மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த அளவுக்கு அவங்க ஹாஷா நடந்துக்கலனாலும் அவங்களோட மனசுல இதுதான் தோணும். நம்மளே பக்கத்துல இருக்கவங்கள பார்த்திருப்போம், உட்காந்து போன் யூஸ் பண்றது, வாட்ஸ்அப் போறது, அப்பதான் கால் அட்டன் பண்றது. ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும். நீங்க பக்கத்துல இருக்கவங்களோட பேசாதீங்க, பேசுறவங்கள நீங்க உஷ்ன்னு கூட சொல்லாதீங்க, உங்க 2 பேரோட குத்துபாவுடைய நன்மையும் போயிடும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அல்லாஹுடைய வார்த்தைகள் சொல்லும் போது அதை அலட்சியமா எடுத்துக்கிறது, ஒரு உலக நடப்பை பத்தி அங்க குத்துபால பேசும்போது அதை பத்தி காதுல வாங்காம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யும் போது அந்த குத்துபாவுடைய வேல்யூவே இல்லாம போயிடுது. தொழுகைக்கு என்ன நன்மையோ அதே அளவுக்கு குத்துபாவுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தொழுகைக்கு போகும்போது உங்களுடைய போன்ஸை சைலண்ட்ல போட்டுக்கங்க. இந்த மாதிரி ஒரு அலட்சியப்படுத்தாதீங்க. நீங்க படுத்தக்கூடிய அலட்சியம் உங்களுடைய நன்மையை பறிச்சுட்டு போகாம பாத்துக்கங்க இன்ஷா அல்லாஹ். இது போன்ற விஷயங்களை அவாய்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நௌமி ஆஷிகா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.